இந்த லெந்து நாட்களின் 21வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என ஸ்தோத்திரங்கள். வேகத்தையும் புதுமையும் நோக்கி ஓடுற இந்த உலகத்தில் பழசு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றாகவும் தேவைப்படாத ஒன்றாகவும் தான் பார்க்கப்படுகிறது. பழைய பொருள்கள் மட்டும் இல்லை, பழைய மனிதர்களும். அந்த பழைய மனிதர்கள் தான் நம்முடைய வீட்டில், முதியவர் இல்லங்களில், இன்னும் தேவைப்படாத மூலை முடுக்குகளில் ஒடுங்கி அமைதியாய் அமர்ந்திருக்கிற முதியவர்கள். பழையவைகளை தூக்கி போடுறதும், பழையவைகளை ஓரங்கட்டி வைக்கிறதும், பழையவைகளை புறக்கணிக்கிறதும் அது பழையவைகளாக இருப்பதனால மட்டும் இல்லை, ஒரு சில நேரத்தில் அந்த பழையவைகள் மறக்கப்படுகின்றன. நம்மளுடைய வேகத்துக்கு ஓட முடியாத இந்த பழமையான முதியவர்கள் சுமையாகவும் பாரமாகவும் தான் நமக்கு தெரிகின்றார். அதனால் நாம் ஓடுற வேகத்துக்கு ஒரு சில நேரத்தில் இவர்களை நாம் மறந்து விடுகிறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனம். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நெல், முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட, உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ், நானே ஆண்டவர். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. முதியவர்களை மதிப்பதை கடவுளுக்கு பயப்படுதலோடு சேர்த்து எழுதியிருக்கிறாங்க இந்த வசனத்தில். இந்த உலகத்தில் ஒரு ஏழை எப்படியோ, ஒரு வியாதியா படுக்கையில் இருக்கிறவர் எப்படியோ, ஒரு கைம்பெண் எப்படியோ, ஒரு அந்நியர் எப்படியோ, இப்படிப்பட்ட நலிவடைந்தவர்களோடு ஒருவராகத்தான் இருக்கிறார்கள் நம் உலகில் வாழும் முதியவர்கள். அவர்கள் பொறுமையாயிருப்பதினாலும், நலிவடைந்திருப்பதினாலும், யாரோ ஒருத்தரை சார்ந்து வாழுறதுனாலும் அவர்கள் சுமையாக மட்டுமே பார்க்கப்படுகின்றார்கள். அந்த சுமை என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு அமைதியான ஒரு தண்டனையை தருகின்றது. அதுதான் புறக்கணிப்பு. வயதானவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை பார்க்க வராத போதும், வயதானவர்கள் முதியவர்கள் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகின்ற பொழுதும், வயதானவர்கள் ஒன்றுமே செய்ய இயலாத தகுதியற்றவர்கள், திராணியற்றவர்களைப் போல பார்க்கப்படுகின்ற பொழுதும் அமைதியான தண்டனைகளும் அமைதியான மரணங்களும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் வணங்குகின்ற கடவுளை எத்தனையோ 1000 வருஷமா, எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் வணங்கிக் கொண்டும் அவரை பின்பற்றி கொண்டும் இருக்கிறார்கள். பல்லாயிரம் வருஷம் வயசான நம்ம கடவுளும் ஒரு முதியவர் தான். கடவுள் வேணும், கடவுள் தர நல்லது வேணும். ஆனால் கடவுளை போல இருக்கின்ற வயதானவர்கள், பழையவர்கள் வேண்டாம். பழையவைகள் அலங்கரிப்புகளை எதிர்பார்ப்பதில்லை. வயசான தங்க நகையை யாரும் தூக்கி போடுறதில்லை. வயசாயிடுச்சுன்னு சொல்ற பார்த்து மாளிகை மாதிரி கட்டின வீட்டை யாரும் இடிச்சு போடுறதில்லை. வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பழைய ரூபா நோட்டையும் யாரும் கிழிச்சு போடுறதில்லை. ஆனால் மனிதர்களை மட்டும் தூக்கி போடுறோம். நாம் பழையவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட மனிதர்களுக்கு தேவைப்படுவது அலங்கரிப்பு அல்ல, அரவணைப்பு மட்டுமே. பேசுவதற்கு ஒரு வாய், கேட்பதற்கு ஒரு காது, நேசிக்க ஒரு இதயம், இது மட்டுமே. இவை அனைத்தையும் கடவுள் நம் அனைவருக்கும் இலவசமாக கொடுத்திருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நாம் ஏன் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம்? இந்த நாள் நம்முடைய பார்வையை மாற்றட்டும். இங்கே எதுவும் பழையவைகளும் அல்ல, யாரும் பழையவர்களும் அல்ல. அனைவரும் அனைத்தும் ஒரு நாள் ஏதோ ஒரு தருணத்தில் நம்மை உருவாக்கியவை. புறக்கணிப்பவர்களாக அல்ல, அரவணைப்பவர்களாக நாம் வாழ்வோம். அனைவரையும் அரவணைப்பதற்கான அறிவையும் ஞானத்தையும் கடவுள் நமக்கு தருவாராக. ஆமென்.